வெல்கம் டு த அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிக்மாவில் நீங்கள் நிறைய ப்ளக்கிங்ஸை வச்சு நீங்கள் டிசைன் பண்ணியிருப்பீங்க. அதை வச்சு அது நிறைய ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக ஃபிக்மாவுக்குள்ளே போயிடலாம். ஃபிக்மாவில் போயிட்டு ஸோ எப்படி நம்ம ப்ளக்கிங்கை சூஸ் பண்ணுவோமோ அந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ளக்கின் அண்ட் விட்ஜெட்ஸ்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஸ்வைப் அப் பண்ணோம் அப்படின்னா நியூ ப்ளக்கின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நம்ம ப்ளக்கினோட நேம் கொடுக்கணும். ஸோ நான் இப்போதைக்கு வந்து ஒரு எமோஜி வந்து ஜென்ரேட் பண்ணுற ஒரு ப்ளக்கினை ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து எமோஜி 01 அப்படின்னு சும்மா இப்போதைக்கு நார்மலாக கொடுத்துக்கிறேன். தென் வந்து இது வந்து ஒரு ஃபிக்மா டிசைனில் தான் ஒர்க் ஆக போகுது அப்படின்றனால இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். தென் வந்து இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். டிஃபால்ட்டு, ரன் ஒன்ஸு, கஸ்டம் யூஏ. ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து நம்மளே கோட் அடித்து அப்லோட் பண்ணி இந்த ப்ளக்கினை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதனால் கஸ்டம் யூஏ கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ் கொடுக்க போகிறோம். ஸோ சேவ் ஆஸ் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகி நம்மளோட கம்ப்யூட்டரில் வந்துடும். ஸோ இதை நான் தெரியாமல் டபுள் டேப் பண்ணிட்டு போகலாம். ஸோ தென் நம்ம வந்து சேவ் கொடுத்துடணும். சேவ் கொடுத்துட்ட பிறகு நம்ம இப்போ ஃபைல் மேனேஜர் அதாவது எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு ஸோ டாக்குமெண்ட்ஸில் தான் நான் சேவ் பண்ணேன். இப்போ அந்த ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது பண்ணோம் அப்படின்னா ஸோ இத்தனை ஃபைல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதோட பேக்கேஜஸ்ஸு, அதோட சிஎஸ்எஸ், யூஐ எல்லாமே, கோடிங் எல்லாமே. முக்கியமாக இதில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேபி உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் இருந்துச்சு, உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா இதை நீங்களே ரெடி பண்ணலாம். இது வந்து இப்போ எல்லாமே வந்து இது பிளாங்காக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இது பண்ணலாமே, இப்போ விஎஸ் கோடில் நம்ம போடலாம். ஸோ விஎஸ் கோடில் போயிட்டு ஒரு நியூ விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை வந்து இதில் இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபைலை இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ தென் வந்து இதில் பார்த்தோன்னா எல்லாமே ஓரளவுக்கு வந்துட்டு பிளாங்காக தான் இருக்கும். நம்ம சில விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இதில் இருக்கும். ஸோ இனிமேல் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓரளவுக்கு இதில் வந்துட்டு அவங்களே டிஃபால்ட்டாக சில செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ப்ளக்கின் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இதுக்காக வந்துட்டு சாட்ஜிபிட்டியிலேருந்து சில ப்ராம்ப்ஸ் எல்லாம் எடுத்துருக்கேன். அதை வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு மேனிஃபெஸ்ட் ஜேசான் இந்த ஃபைல் இருக்கிற கோடை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு தென் இங்கே போயிட்டு இப்போ மேனிஃபெஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இருக்குது. ஜஸ்ட்டு கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோன்னா ஓகே, ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு கோட் ஜேஎஸ் இந்த ஃபோல்டரில் இருக்கிற கோட்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிவிட்டு அதான் சரிதா அது இருக்குது அதில். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து காப்பி பண்ணிவிட்டு இது வந்து போர்ட் ஜேஎஸா தென் இதையோ கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சு. தென் இன்னொரு ஸ்டெப் இருக்குது. ஸோ இது வந்து HTML அந்த ப்ளக்கினோட யூஐ மெயின் இது. ஸோ தென் வந்துட்டு இதையும் காப்பி பண்ணிவிட்டு HTMLனு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். தென் இதையும் கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோன்னா வேலை முடியுது. ஸோ எல்லாத்தையும் இப்போ வந்து சேவ் கொடுத்துடலாம். ஓகே, தென் ஸோ இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து ஃபிக்மாக்குள்ளே வந்துட்டு இப்போ ப்ளக்கினை எப்படி சூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா இப்போ ப்ளக்கின் அண்ட் விட்ஜெட்ஸ் அந்த டேப்புக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம். ஸோ முன்னாடியே இருக்கும், ஏன்னா நான் இப்போ யூஸ் பண்ணனால. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து பாட்டமில் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் மேலே வந்திருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து எமோஜி ரெயின்னு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாறி இருக்குது. நான் வந்து ஆனால் எமோஜி 1 அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ சாட்ஜிபிட்டியில் நான் கேட்டு அதை வந்து ப்ராம்ப்டை கொடுத்தது, அதாவது கோட் கொடுத்ததில் வந்துட்டு நேம் வந்து இந்த மாதிரி மாறி இருக்குது. ஸோ நான் அதை கவனிக்கலை.
நீங்களாக பண்ணுறதா இருந்தால் ரெண்டுத்துலேயும் வந்து தெளிவாக கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எமோஜி ரன்னை வந்து ரன் பண்ணலாம். லைக் இதை டெவலப் பண்ணே காட்டும். ஸோ இந்த கோடில் கொடுத்துருக்க மாதிரி ஸோ மேக் இட் ரெயின் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு 3 எமோஜி வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ லைக் இப்படி தான். ஸோ மேக் இட் ரெயின் அப்படின்னு கொடுத்தோம்னா இது இந்த மாதிரி ஒரு 3 எமோஜி ரேண்டமாக வரும். ஸோ இதுக்கப்புறம் அதே மாதிரி இப்போ திரும்ப கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வேறு ஒரு எமோஜி ஸோ அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஃபிக்மா வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணலாம்.